பூஜா அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி என் பர்த்டே நான் செலிப்ரேட் பண்றேன். அதுக்கு அப்புறம் தான் நான் வேற ஏதாவது கேக் கட்டிங் அந்த மாதிரி அதுக்கு அப்புறம் தான் பண்றேன். என் குழந்தை பர்த்டே கூட நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ண போறேன் மறுபடியும் இந்த வருஷம் கூட. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். உங்கள் ஸ்பெஷலி உங்கள் பிறந்த நாளில் உங்கள் அம்மா அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் மற்றும் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் அதுதான் நம்ம எல்லாருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வேலையை எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு என் பிறந்த நாள். நான் நல்லா செலிப்ரேட் பண்ண போகிறேன். பூஜா அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் கௌஷாலாவில் போய் கொஞ்சம் இன்னைக்கு அக்ஷய திருத்தியம் இருக்கு. கோ டு கௌஷாலா அங்கே கூட நான் கொஞ்சம் அன்னதானம் பண்ண போறேன். அவ்வளோதான். அதுக்காக நன்றி. ஓகே கேக்குதா எல்லாருக்கும்? நான் இன்னைக்கு நான் ஸ்பெஷலி ஜஸ்ட் என் பிறந்த நாளுக்காக தான் இங்கே இருக்கேன். பொலிட்டிக்கல் பிரச்சாரத்துக்காக நான் எதுவுமே இப்போ பேச மாட்டேன். ஜஸ்ட் நான் இங்கே ஸ்பெஷலி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது மகாலட்சுமியோட சின்னம். என்னையே அக்ஷய திருத்திய என்ன மகாலட்சுமியோட சின்னம். நீங்க பாருங்க எப்பவுமே மகாலட்சுமி அம்மன் போட்டோல கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு தாமரை இருக்கும். அதுதான் நான் இப்பதான் நேற்றுக்கு தான் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் எல்லாம் ஒரு 10 நாள் அங்கே இருக்கேன். நேற்றுக்கு மத்தியானத்துக்கு தான் நான் வந்த பர்த்டேக்காக. ஸோ இதுக்கு அப்புறம் கூட நான் வேற ஸ்டேட்ஸ் கூட போக போறேன். ஒடிசா போக போறேன், டெல்லி அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் இப்போ நிறையா இன்னொரு 1 மாசம் நிறைய வேலை இருக்கு. பிஜேபி கண்டிப்பா மெஜாரிட்டிலே வரும். நம்ம நாட்டில் எல்லா இடம்ல பிஜேபி தான் இருக்கு போறோம். தேங்க்யூ, நன்றி. பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க ஒரு பெண்ணா என்ன பண்ணணும்னு தெரிவிக்கிறீங்களா? என்ன பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்களா? அது என்ன இருக்குதோ அது நடந்துதான் இருக்கும். எனக்கு இப்போ நான் ஜஸ்ட் பிரச்சாரத்துல பிஸி இருக்கேன். அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக 2 நாளுக்காக மட்டும்தான் வந்துட்டு இருக்கோம். அப்புறம் நாளன்னைக்கு மறுபடியும் என் பிரச்சாரக்காக எல்லாம் யாத்திரை எல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது எழுது கேள்வி பதில் என்கிட்ட இப்போ எதுவுமே சொல்ல முடியல. பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க ஒரு பெண்ணா நீங்க அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்களா? அப்படிங்கிறதா அது தப்பா இருந்தா தப்பு. ஆமா, தப்பா இருந்தா அது கோர்ட் எல்லாம் டிசைட் பண்ண போறேன். நான் என்ன சொல்ல போறேன் இது மேட்டர். குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, சின்ன குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. அதை பத்தி என்ன விஷயம்? சின்ன குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க மேடம். குழந்தை அவங்க கொலை பண்ணி ஏதோ பண்றாங்க மேடம். அதுக்கு ஏதாவது அதானே சொல்லிட்டு இருக்கோம். இது முன்னாடி நான் பிரச்சாரத்துல தான் பிஸி இருக்கேன். இது எல்லாம் கேள்வி நீங்க எனக்கு கேட்கக்கூடாது, அங்கே என் தலைவருக்கு கேட்கணும். அவர் தான் பெரிய, அவருக்கு எல்லாம் இருக்கு. நன்றி.